பவித்ரா வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பாக 18 பேர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையானது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு முன்வைத்தார்கள். குறிப்பாக இந்த கள்ளச்சாராய விஷசாராய மரணம் தொடர்பாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. உடனடியாக போலீசார் விசாரணை நடத்தி 18 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய 18 பேர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுதான் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு முறையாக ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றும், அதே போன்று காலதாமதமாக இந்த குண்டர் சட்டத்தின் மீது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்கள் முன்வைத்தார். அதையடுத்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகள் முன்வைத்தார்கள். குறிப்பாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய 18 பேரும் 6 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார்கள். இதற்கு மேலும் அவர்கள் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பதற்கான தேவை என்னவாக இருக்கிறது என்றும், அதே போன்று கள்ளக்குறிச்சி விஷசாராயம் தொடர்பாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அங்க விஷசாராயம் காய்ச்சப்பட்டு வருவதாக வரக்கூடிய புகார்கள் என்பது மதுவிலக்கு பிரிவு போலீசார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் நீதிபதிகள் முன்வைத்தார்கள். மேலும் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், குறிப்பாக மதுவிலக்கு போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி நீதிபதிகள் முன்வைத்தார்கள். இதையடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்தை பொறுத்தவரையிலும் அது கிட்டத்தட்ட பல நாட்களாக ஒரு அசாதாரண சூழல் இருந்த காரணத்தால் தான் அவர்கள் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்றும், அதே போன்று இந்த விஷசாராயம் பொறுத்தவரையில் வெளியிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டக்கூடிய காரணத்தால் அது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது என்றும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். இதையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக 18 பேர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்து நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. பவித்ரா.